ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு கடலைப்பருப்பு ஊற வச்சு நல்லா கழுவிட்டு நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுப்போம். இதை வந்து திரும்ப வந்து நல்லா வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருங்க. தண்ணி நல்லா தெளிகிற வரைக்கும் நல்லா வந்து கழுவிடுங்க. இப்போ இதில் வந்து நல்ல பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 3 சிகப்பு மிளகாய் சேர்த்துருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸியில் போட்டுட்டு இதுக்கு உப்பு, பாதி கடலைப்பருப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிப்போம். குறைன்னு அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு அதோட வெங்காயம், கருவேப்பிலை, நல்லா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இதையும் வந்து ஒரு 25 மிளகு இருக்கும். இது நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து வடையோட சேர்த்துப்போம். இப்போ இதை வந்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிங்க. இப்போ இதை வந்து அம்மியில் வச்சு பொடி பண்ணிடுறேன். இப்போ கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி சவந்து வந்துடுச்சு, நல்ல வாசனையாகவும் இருக்குது. இதை பொடி பண்ணி நம்ம வந்து கடலைப்பருப்பு 1-2 அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதோட நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிப்போம். இதில் இஞ்சிலாம் நம்ம போட்டுக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகும் இந்த சோம்பும் சேர்த்து வறுத்துட்டு செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒன்று உருட்டி வச்சு நான் வந்து தட்டி வச்சுக்கிறேன். தட்டி வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன். சூடாகி நல்லா மிதமான சூட்டுக்கு நம்ம கொண்டு வந்துடும். இப்போ வந்து ஒவ்வொரு வடையாக எடுத்து அதில் போட்டுடலாம். போட்டு உடனே கிண்டாமல் ஒரு 3 நிமிஷம் கழித்து கிண்டி விடுங்க. தீ வந்து மிதமான தீயில் வச்சுப்போம். அப்போ தான் வந்து நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஈவினிங் டயத்தில் இந்தமாரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது நம்ம வந்து கடையில் போய் வாங்க வேணாம். கடையில் வாங்கும்போது விலை அதிகமாக இருக்கும். வீட்டிலே செய்யும்போது குறைச்ச விலையிலே அதிகமாக நம்ம செய்யலாம். இப்போ இதை வந்து திருப்பி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கலர் செவந்தவுடனே நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சத்தெல்லாம் அடங்கின ஓசை அடங்கின பிறகு இதை நம்ம எடுத்துகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வந்து மறுபக்கம் திருப்பி போட்டுட்டேன். இன்னும் 2 நிமிஷத்தில் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ எடுத்துடுறேன். எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். மீதி உள்ளதையும் நான் வந்து மறுபடியும் தட்டி போட்டுடுறேன். இப்போ வந்து வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டயத்தில் ஒரு இஞ்சி டீயோட இதை சேர்த்து சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.